ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு கன்னி ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த ஜாதக நேரங்களில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு வரும் 2024 சற்று சுமாராகத்தான் இருக்கும். எந்த வகையிலும் எடுத்த முயற்சிகளில் சற்று காலதாமதமாகும், பலவிதமான குழப்பங்கள் நிகழும், மனவிரக்தி ஏற்படும், நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கும். ஒரு சிலர் வேலை பார்க்கும் இடத்தில் பணியை விட்டுவிட்டு அடுத்த பணிக்கு செல்ல நேரிடும். ஒரு சிலருக்கு வாகனங்களால் தொல்லைகள் உண்டு. போக்குவரத்திலே கன்னிராசி நேயர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். திருமண வரன் எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு சற்று கடினமான சூழ்நிலை தான் நிலவும். மாணவர்களுக்கு என்னதான் படித்தாலும் படித்தது பாதி நேரங்களில் மறந்துவிடும். பெண்களுக்கு பலவிதமான சோதனைகள் ஒரு சில நேரங்களில் வரக்கூடிய காலகட்டம் இது. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது, அல்லது விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா பயிரிட முடியாது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அதைவிட ஒரு சோதனையான காலம் என்றே சொல்ல வேண்டும். ஒரு இறுக்கத்தன்மையான பிடிப்புத்தன்மை இருக்கும். அதுபோக இந்த 2024ஆம் ஆண்டிலே குடும்பங்களால் தொல்லை வரவும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அவ்வளவு பிணக்குகள் இருக்காது. இந்த ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் எந்த காரியத்தையும் யோசித்து செய்ய வேண்டும். எடுத்தோம் கவித்தோம் என்று செய்துவிடக்கூடாது. அதில் இந்த 2024ஆம் ஆண்டு இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தோம் என்றால் ஒரு சிலருக்கு மட்டும் மனதிற்கு பிடிக்காத சம்பவங்கள் நிகழும். எந்த காலகட்டங்களிலும் இந்த கன்னிராசி நேயர்கள் பெரியோர்களின் அறிவை உதாசீனப்படுத்திவிடக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி உதாசீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். இந்த கன்னிராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் மிகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும். அதிலும் இந்த உத்தரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் அந்த ராசி நேயர்கள் அரசாங்கத்தால் ஒரு சில நன்மை அடையலாம். அரசாங்கம் மூவிங் இருக்கிறவங்களுக்கு 100% எதிர்பார்க்கிறவங்களுக்கு 3% நன்மையாக இருக்கும். அடுத்ததாக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு 20% நன்மை நடக்க வாய்ப்பு உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெறும் 5% மட்டும் நன்மை நடக்க வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த 2024 உங்களுக்கு சோதனை என்பதனை விட அந்த சோதனையை எவ்வாறு சாதனையாக மாற்ற வேண்டும் என்பதை அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். இந்த 2024 செப்டம்பர் மாதத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே கூறலாம். சாதாரண பொற்காலம் அல்ல, மிகவும் பிரம்மாண்டமான பொற்காலம் என்றே கூறலாம். அது வரையிலும் இவர்கள் சூதானமாகவும் மிகவும் கவனம் குறைவு இல்லாமல் போக்குவரத்திலே மிகவும் மெதுவாக செல்ல வேண்டும். படிப்பில் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி செய்யும் பொழுது தான் இவங்களுக்கு நன்மைகள் நடக்குதோ இல்லையோ தீமைகள் நடக்காமல் தப்பித்து கொள்ளலாம். அந்த மாதிரியான உள்ள அமைப்புகள் இப்பொழுது. அதனால் இந்த நேயர்கள் பயப்பட வேண்டாம். ஜாதகம் என்பது பயப்படக்கூடியதில்லை. இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்பொழுது நம்ம சூதானமப்படுத்திக்கிறோம். இதில் ஒரு சிலருக்கு தசா புத்தி அந்தரம்
இது நல்லதாக நடந்துச்சு அப்படின்னா இந்த பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம்னா கோச்சாரத்துக்கும் நடக்கிற தசாபுத்திக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க, சூதானமாக நடந்து கொள்ள வேண்டும். கன்னிராசி நேயர்கள் இன்னும் நிறைய அருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.